இலக்கியத்தை எதற்காக படிக்க வேண்டும் அல்லது எதற்காக படைக்க வேண்டும்? அறமெனப்படுவது யாதென கேட்பின் மணிமேகலை பேசுகிறது. எது அறம்? சொல்கிறேன் கேளுங்கள். மந்தினி ஞாலத்து மனிதருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது. இந்த தமிழை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த தமிழ் நம்மை வாழ வைக்கிறது இல்லையா? நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழை வாழ வைத்தவர்கள் யார்? தமிழை வாழ வைப்பது என்று சொல்லி வாழ்பவர்கள் என்பது வேறு. புரிகிறதா? தமிழை நான் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி தமிழால் வாழ்பவர்கள் வேறு. இலக்கிய உலகத்தில் வள்ளுவனுக்கு ஆதிக்கம் இருக்கிறது. உங்கள் இல்லத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? இந்த சமூகத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? நடக்கும் அரசியலில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? ஒரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு காவி கட்டுகிறான், இன்னொரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு கருப்பு துணி கட்டுகிறான். நான் சொல்கிறேன், வள்ளுவனுக்கு நீ காவியும் கட்டாதே, கருப்பு துணியும் கட்டாதே. முதலில் வள்ளுவனுடைய கடவுள் வாழ்த்தை நீ படித்தாயா? ஒரு தமிழனுக்கும் இன்னொரு தமிழனுக்கும் இடையே பிளவை உருவாக்குவதற்கு ஒன்று மதம் இருக்கிறது. மதம் மனிதனை பிரிக்கிறது, சாதி மனிதனை பிரிக்கிறது, மொழி மனிதனை பிரிக்கிறது, இனம் மனிதனை பிரிக்கிறது. மனிதர்களை பிரிப்பதற்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு இருக்கிற ஒரே சக்தி. இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதல் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. இலக்கியத்தை எதற்காக படிக்க வேண்டும் அல்லது எதற்காக படைக்க வேண்டும்? படிப்பது என்பது ஒன்று, படைப்பது என்பது ஒன்று. படைப்பின் நோக்கம் என்ன, படிப்பின் நோக்கம் என்ன? அதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு முன்பே யோசிக்க வேண்டும், இந்த புத்தகம் உண்மையிலேயே நமக்கு பயன் தருமா என்று. காரணம், நமக்கு இருக்கக்கூடிய ஆயுள் மிகவும் அற்பமானது. 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட 36,500 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழ முடியும். அதுவே பெருவாழ்வு என்று பேசுகிறோம். எனவே இந்த அற்ப வாழ்வில் நாம் வாசிப்பது என்று முடிவெடுத்தால் எதை வாசிப்பது? நீங்கள் வள்ளுவனை பற்றி பேசுகிறீர்கள். ஒரு குறளையும் வைத்துக்கொண்டு நாம் சிந்திக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்பொழுது பிள்ளைகளுக்கு நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அங்கேயே வள்ளுவன் செத்து விடுகிறான். வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். கற்க. முதலிலே அவன் என்ன சொல்கிறான்? கற்க. ஏன்? இந்த மண்ணில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே கற்றல் என்பது மாந்தர்க்கு மட்டும்தான் நிகழ்கிறது. கற்காமல் போனால் விலங்குக்கும் உங்களுக்கும் வேறுபாடே கிடையாது. எந்த விலங்கும் கற்பதில்லை, எந்த பறவையும் கற்பதில்லை. யோசித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு பசுங்கன்று, அந்த பசுவின் கன்றுக்கு பசி எடுக்கிறது. அப்பொழுதுதான் பிறந்த கன்று. அது பசிக்கிறது என்கிற பொழுதே அது பாலருந்த வேண்டும் என்பதற்காக அந்த கன்றை கொண்டு போய் பசுவின் மடிக்காம்பிலே வாயை திணித்து பாலருந்த யாரும் வைப்பதில்லை. கன்று தானாகவே சென்று பாலை அருந்துகிறது. ஆனால் பகுத்தறிவு பெற்றவர்கள், ஆறறிவு பெற்றவர்கள் என்று நம்மை நாமே ஆராதித்துக் கொள்கிறோம். ஒரு தாய் பெற்ற குழந்தை, அந்த குழந்தைக்கு பசிக்கிறது, வீறிட்டு அலறுகிறது. பசிக்கிறது என்பதற்காக அதுவே சென்று தாயின் மார்பு காம்பில் வாய் வைக்கிறதா?
தாய்தான் அந்த குழந்தையை அன்போடு எடுத்து மார்பிலே புதைத்து பாலருந்த செய்கிறாள். எனவே எந்த விலங்கும் எந்த பறவையும் பிறர் சொல்ல கற்பதில்லை. இப்படித்தான் நீ பறக்க வேண்டும் என்று தாய் பறவை குஞ்சு பறவைக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. உரிய காலத்தில் தானாகவே பறக்கும். இப்படித்தான் நீ ஓட வேண்டும் என்றெல்லாம் ஒரு விலங்கு தன் குட்டிகளுக்கு சொல்லித் தருவதில்லை. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலேதான் நபிகளார் அவர்கள் அழகாக சொன்னார், ஒன்று கற்பவனாயிரு அல்லது கற்பிப்பவனாயிரு. ஒன்று நீயே கற்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்தவன் கற்பதற்கு நீ உதவியாகவாவது இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்றல் மிக முக்கியமானது. அதனால் கற்றால்தான் நாம் மனிதர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அதற்காக வள்ளுவன் என்ன சொல்கிறான்? முதலில் அவன் சொல்வது கற்க. விலங்கு கற்காது, பறவை கற்காது. மனிதா, நீ பிறந்திருப்பதே கற்பதற்காகத்தான். ஏன் கற்க வேண்டும்? கற்றால்தான் அறிவு விரிவடைய வேண்டும், விரிவடையும். நான் ஒரு வரியில் சொல்லுவேன், ஏன் கல்வி கற்க வேண்டும்? இப்பொழுது நாம் எதற்காக கல்வி கற்கிறோம்? நன்றாக படி என்று பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்கிறீர்கள். ஏன் சொல்கிறீர்கள்? நன்றாக படி. நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம். நிறைய சம்பாதித்தால் சுகமாக வாழலாம். இதுவா கல்வியின் நோக்கம்? கல்வியின் நோக்கம் அறிவு. கல்வியின் நோக்கம் அறிவு. கல்வியின் பயன் பண்பாடு. அறிவை பெறுவதற்காக கல்வி. அந்த அறிவை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உன் பண்பாட்டு விழுமியங்களை நீ பராமரிக்க வேண்டும். எனவே முதலில் கற்க என்றார். அடுத்து கசடு அற. கசடு என்றால் குற்றம். கசடு அற கற்க வேண்டும். உன் மனதுக்குள் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுகிறார் போல் நீ கற்க வேண்டும். கற்க கற்க இந்த மனம் முழுவதும் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் அகன்று பளிங்கை விட பரிசுத்தமாக அது மாறிவிட வேண்டும். எனவே கற்க கசடு அற. அடுத்ததுதான் முக்கியம். அது இப்படித்தான் படிக்கணும். கற்க கசடு அற. கற்பவை கற்றபின் என்று சொல்லிக் கொண்டு போகக்கூடாது. கற்பவை கற்றபின். எதை கற்க வேண்டுமோ அவற்றைத்தான் நீ கற்கணும். என்றால் உன்னுடைய ஆயுள் மிக குறைவு. நீ எதை கற்பது? ஒரு புத்தகத்தை எடுக்கிற பொழுதே இப்பொழுது நீர்வழிப்படும் என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்றால் நான் நினைப்பேன், இந்த புத்தகத்தை படிப்பதனால் எனக்கு என்ன பயன்? ஏனென்றால் என் ஆயுளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் அதற்காக இழக்கிறேன். என் ஆயுளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் இழக்கிற பொழுது அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு எனக்கு ஒரு அறிவில் விரிவு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் புத்தகத்தை தொடுவேன். த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஸ்பீட் ரீடிங், லைட் ரீடிங் என்றெல்லாம் சொல்வார்களே, அவற்றில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? கற்க கசடு அற கற்பவை கற்றபின். எதை கற்க வேண்டும் என்று முதலில் முடிவெடுங்கள். முடிவெடுத்து படியுங்கள். அப்படி கற்ற பின் நிற்க அதற்கு தக. நிற்காமல் போனால் நீ கற்றதனால் என்ன பயன்? கற்பதே எதற்காக? கற்று அறிந்து அறிந்தபடி நிற்பதற்காக. இந்த ஒரு குறளையே நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு இலக்கியம் எப்படி எதை நோக்கி போக வேண்டும்? நீங்கள் ஐங்குறு நூறில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெண் பேசுகிறாள். நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்று சொல்லி சொல்லியே பெண்களை சமையலறைக்குள்ளும் படுக்கை அறைக்குள்ளும் பதுங்க செய்தது ஆணாதிக்கம். நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே
எத்தனை அறிஞர்களுக்கு நடுவே ஒரு பெண் பிள்ளை 1000 நாட்கள் இருந்தாலும் அவளுக்கு அறிவே வராது. இப்படியே சொல்லி இருக்கிறார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கிற ஐங்குறுநூறு, அந்த ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுகிறாள். வியந்து போயிருக்கிறேன் நான் அதை படித்து. இதை விட ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனை நீங்கள் யாரும் சிந்தித்து சொல்ல முடியாது. அவள் சொல்கிறாள், முதலில் வாழி ஆதன் வாழி அவினி. முதலில் தன் குல தலைவனை வாழ்த்துகிறாள். அவள் இருக்கக்கூடிய காலம் மன்னர்கள் ஆளக்கூடிய காலம். எனவே அதற்கு அடுத்து முதலில் குல தலைவனை வாழ்த்தினாள். வாழி ஆதன் வாழி அவினி, அரசனை வாழ்த்துகிறாள். வாழ்த்தி விட்டு சொல்கிறாள், என்ன சொல்கிறாள்? பசி இல்லாகுக, பசி இல்லாகுக. இந்த பசியின் கொடுமையை வள்ளுவன் எழுதியிருப்பதை படியுங்கள். நல்குரவு, இரவு, இரவச்சம், ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய குறட்பாக்களை படித்து பாருங்கள். எவ்வளவு கொடுமையானது வறுமை. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்கிறான் வள்ளுவன். என்னிடம் இல்லை எதுவும், வறுமையில் வாடி கிடக்கிறேன். இதைவிட கொடுமை ஒன்று உண்டா இந்த உலகத்தில் என்றால் இல்லை என்பதை விட கொடுமை எதுவுமே கிடையாது என்கிறார். கொடுத்து பழக வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். வாழ்க்கை என்பதே தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காக உனக்கு வாய்த்ததே தவிர பிறரிடமிருந்து எல்லாவற்றையும் பெறுவதற்காக இல்லை. இது லே மிசரபிள் என்கிற அற்புதமான பிரெஞ்சு நவீனம். அதில் விக்டர் யூகோ எழுதுவான், லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். இங்கே வள்ளுவன் ஒரு குறளை படித்து ஆடி போயிருக்கிறேன் நான். ஒவ்வொரு குறளுக்குள்ளும் சென்றால் நீங்கள் எப்பேற்பட்ட குறள். சாதலின் இன்னாதது இல்லை. உலகத்திலேயே மிக மிக கொடுமையானது, மிக மிக துயரமானது, மிக மிக சோகமயமானது எது? வாழ்வை முடித்துக் கொள்வதுதான். சாவுதானே ஒரு மனிதனுக்கு வாய்க்கக்கூடிய சோகங்களிலேயே மிக மோசமான சோகம். சாதலின் இன்னாதது இல்லை, இனிது அதுவும். அந்த சாவு கூட ஒரு கட்டத்தில் இனிமையானதுதான். எப்பொழுது? ஈதல் இயையாக்கடை. கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட செத்து விடுவது சுகமானது. சக மனிதனுக்கு தருவது, சக மனிதனின் துயர் ஆற்றுவது, சக மனிதனின் விழிகளிலே இருந்து வழியக்கூடிய கண்ணீரை துடைப்பது என்பதை செய்ய முடியாத நிலையில் இருப்பதை விட சாவது மேலானது என்று பேசுகிறான் வள்ளுவன். சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் சொல்கிறோம். கொடுத்தால் புண்ணியம், கொடுக்காவிட்டால் பாவம் என்கிறோம். வள்ளுவன் அதற்கும் சொல்கிறான், மேலுலகம் இல்லெனினும், கவனிக்கிற நீங்க, மேலுலகம் இல்லெனினும் நீ கொடு என்கிறான். சொர்க்கமே கிடையாது, கொடுப்பதனால் உனக்கு புண்ணியம் கிடையாதுன்னாலும் நீ கொடுத்து பழகு என்கிறான். அப்படி என்றால் கொடுப்பதுதான் வாழ்க்கை. இந்த பசியை பற்றி ஏன் குறிப்பாக பேசுகிறோம்? வள்ளலார் எதற்காக பசித்தீயை அணைக்க புறப்பட்டார்? பசியை பாவி என்று மணிமேகலை பேசவில்லையா? பசியை பிணி என்று பேசவில்லையா? பசியை விட ஒரு பெரிய நோய் உண்டா? பசியை விட நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய பாவி ஒன்று உண்டா? அறமெனப்படுவது யாதென கேட்பின், மணிமேகலை பேசுகிறது. அறமெனப்படுவது யாதென கேட்பின். எது அறம்? சொல்கிறேன் கேளுங்கள். மந்தினி ஞாலத்து மனிதருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். முதலில் அதைத்தான் சொல்றேன். உண்டியும் உடையும் உறையிலும். உணவு, உடை, வாழுமிடம், இந்த மூன்றையும் கொடுப்பதை விட பெரிய அறம் எதுவுமே கிடையாது என்று பேசுகிறது மணிமேகலை.
யாருக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும்? மணிமேகலை ஒரு பட்டியலே போடுகிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. யாருக்கெல்லாம் கொடுப்பது? காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர். பட்டியலை பாருங்கள். உன்னிடம் காசு இருக்கிறதா? கண்டவனுக்கு கொடுக்காது. கொடுப்பதுதான் வாழ்வு. யாருக்கு கொடுக்க வேண்டும்? காணார். ஆயிரக்கணக்கான சௌந்தரியங்களை இயற்கை அள்ளி வழங்கி இருக்கிறதே, எந்த ஒன்றையும் காண முடியாமல் ஒரு கண்ணற்ற வாழ்வு என்பது எவ்வளவு கொடுமையானது. அப்படி விழியற்று வாழக்கூடியவர்களை நீ கண்டுவிட்டால் முதலில் அவர்களுக்கு துணையாக நில். காணார், கேளார், எதையும் கேட்க முடியாதவர்கள், கால் முடப்பட்டோர், ஊனமானவர்கள், பிணி நடுக்குற்றோர், நோய்வாய்ப்பட்டவர்கள். யோசியுங்கள். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பிணி நடுக்குற்றோர். அடுத்துதான் முக்கியம், பேணுனர் இல்லோர். பராமரிக்க ஆளில்லாமல் அனாதையாய் அகதியாய் வீதியில் முடங்கி கிடக்கக்கூடியவர்களை பார்த்து விட்டால் அவர்களை ஓடி சென்று தழுவி அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று எல்லாரையும் வரவழைக்க வேண்டும். வருக வென்று இசைத்து ஊட்டி. இவர் சொன்னாரே, நான் என்னுடைய தாய் நாம் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட பிறகு அந்த இலையில் கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டும். மிச்சம் இருக்கக்கூடிய இலையை வெளியே கொண்டு போய் வீசினால் அதை பிறகு ஜீவன்கள் உண்டு பசியாரும் என்பதற்காக சொன்னார் என்று இங்கே மணிமேகலையில் எப்படி சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று இசைத்து ஊட்டி உண்டு ஒழிமிச்சில் உண்டு அவர்களுக்கு கொடுத்து பசியாற்றி எஞ்சியது இருந்தால் அதை நீ உண்பதுதான் உயர்ந்த உன்னதமான வாழ்வு. நண்பர்களே, ஏன் பசியை பற்றி யோசிக்க வேண்டும்? பசி இருக்கிற இடத்தில் அமைதி இருக்காது. பசி இருக்கிற இடத்தில் அன்பு இருக்காது, இல்லையா? வன்முறை காடாக மாறுவதற்கு முதலில் இது பசிதான். பசி கொடுமையினால் ஒரு சமூகம் ஒன்றுமில்லாத நிலையில் கிடக்கிறது, தவிக்கிறது என்றால் என்ன செய்யும்? அது வன்முறையை கையில் எடுக்கும். எனவே ஒரு சமூகம் அன்பு சார்ந்ததாக, அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் எது இருக்க வேண்டும்? பசியற்ற நிலை இருக்க வேண்டும். அதனால் அவள் சொல்கிறாள் தொடக்கத்திலேயே, பசி இல்லாகுக. என் கனவு. உங்களுடைய கனவு எது என்று கேட்டால் எதையோ சொல்லுவீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் தன் கனவை வெளிப்படுத்துகிறாள். என் முதல் கனவு பசி இல்லாகுக. அடுத்து பிணி சேம் நீங்குக என்கிறாள். நோய் வெகு தூரத்தில் சென்று தொலையட்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் எந்த பக்கம் பார்வை படர்ந்தாலும் நோயை பார்க்கலாகாது. பசியற்ற சமூகத்தை நான் காண விரும்புகிறேன். அடுத்து பிணியற்ற நோயற்ற சமூகத்தை நான் காண விரும்புகிறேன். அதற்கு அடுத்துதான் அழகு. பசியில் ஆகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக. காரணம், அவர்கள் மன்னர் ஆட்சியின் கீழே இருப்பவர்கள். மன்னர்கள் காலந்தோறும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். மண்ணில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? வேந்து பகை. ஒரு வேந்தன் இன்னொரு வேந்தன் மீது கொண்டிருக்கிற பகை. வேந்து பகை தணிக. வேந்தர்கள் பகையற்றவர்களாகிவிட்டால் மண் முழுவதும் அமைதி தவழுமே, இல்லையா? ஒரு அமைதிமிக்க சமூகம் வர வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பகையற்றவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி என்றால் ஒரு சமூகம் சிறப்பதற்கான அடிப்படை இலக்கணங்கள் என்ன? ஒன்று பசி இல்லாமை, இன்னொன்று பிணி இல்லாமை, மூன்றாவது பகை இல்லாமை. இல்லையா? இதை அது முடிக்கிற இடம்தான் அழகு. பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, பகை இல்லாகுக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. பகையே இல்லை என்றால் சமூகத்தில் ஆயுள் கூடுமே, மனிதர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ முடியுமே. ஆண்டு பல நந்துக. அதற்கு அடுத்ததுதான் முக்கியம். அறம் நனி சிறக்க. அறம் நனி சிறக்க. அதற்கடுத்து பாருங்கள், அல்லது கெடுக. அதற்கு பெயர்தான் தமிழ். கம்பன் சொல்கிறான், கடவுள் தந்த தமிழ் என்கிறான் ஒரு இடத்தில். தமிழ் மனிதர்கள் கொடுத்ததல்ல, கடவுள் தந்த தமிழ். தமிழை போன்ற ஒரு மென்மையான மொழி இருக்க முடியுமா? ஆனால் அந்த மென்மையான மொழியில் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு வன்மையாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சமூக ஊடகங்களில் பார்த்தால் அருவருப்பாக இருக்கு. இப்படியும் எழுத முடியுமா? தனக்கு பிடிக்காத ஒருவனை இப்படியெல்லாம் எழுதி தரக்குறைவாக பேச முடியுமா? தமிழ் இப்படியா சொல்கிறது? நான் அதுதான் அவரிடம் கேட்கிறேன். நீங்கள் தொல்காப்பியம் பகுக்கிறது, 5 அறிவு இருக்கக்கூடியவர்களா அல்ல, நாம் 6 அறிவு. 6 அறிவு இருப்பதனால் நம்ம என்ன திணை? உயர்திணை. நாம் அனைவரும் உயர்திணை. அப்படி என்றால் 6 அறிவு அற்ற பறவைகள், விலங்குகள் எல்லாம் என்ன திணை? தமிழ் என்ன சொல்ல வேண்டும்? உயர்வு என்றால் அதற்கு நேர் எதிர்ச்சொல் தாழ்வு தானே, தாழ்ச்சி தானே. பாரதி கொடுத்த வார்த்தை எது? தாழ்ச்சி என்பது பாரதிக்கு முன்பு தமிழில் கிடையாது. தாழ்வு. உயர்திணை நாம். அப்படி என்றால் விலங்கும் பறவையும் என்ன திணை? தாழ்த்திணை. ஆனால் தொல்காப்பியன் அப்படி சொல்லவில்லை, தமிழ் அவனை அப்படி சொல்ல விடவில்லை. நாம் அனைவரும் உயர்திணை. ஆனால் 6வது அறிவை பெறாத அவை அனைத்தும் என்ன திணை? அக்ரிணை என்கிறான். அது என்ன? அல்திணை. உயர்வு அல்லாத திணை. தாழ்த்திணை என்று சொல்லவில்லை. தாழ்த்திணை, தாழ்ந்த உயிர் என்று நீ சொன்னால் அந்த பறவைக்கு வருந்துமே, வருத்தம் வருமே, இந்த விலங்குக்கு வருத்தம் வருமே. ஒரு பறவையும் ஒரு விலங்கும் கூட வருத்தப்படாமல் வார்த்தைகளை தந்திருப்பதப்பா தமிழ். அந்த தமிழை நீங்கள் பேசுகிறீர்கள், தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு. உயர்திணை, அல்திணை, தாழ்த்திணை என்று பேசவில்லை. இங்கே பாருங்கள், பசியில் ஆகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க, மரம் கெடுக என்று சொல்லவில்லை. அறத்திற்கு நேர் எதிர்ச்சொல் மரம். மறந்தும் தவறான வார்த்தையை பயன்படுத்த தமிழ் தயாராக இல்லை. அறம் நனி சிறக்க, அல்லது கெடுக. அறம் அற்றவை கெடுக, அவ்வளவுதான். மரம் கெடுக என்று கூட பேசவில்லை. அதுதான் தமிழ். யோசித்து பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த 3 முக்கியமாக சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற செய்திகளை தன் கனவாக ஒரு பெண் வெளிப்படுத்துகிறாள். அதுதான் முக்கியம். பசியற்ற சமூகம், நோயற்ற சமூகம், பகையற்ற சமூகம் அப்படி அமைந்து விட்டால் அதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு? மண்ணில் விண்ணை காணலாம். ஆனால் இப்பொழுது நான் கேட்பது, உயர்தனி செம்மொழி என்று சொல்கிறோம். நான் குறிப்பாக இந்த இளம் பிள்ளைகளுக்காக பேசுகிறேன், உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறேன். நிறைய வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நாம் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று முதலில் யோசிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் செய் நன்றி அறிதல் அதிகாரம் வள்ளுவன் கொடுத்திருக்கிறான். ஏறக்குறைய அவன் காலத்தில் வாழ்ந்தவன் தான் ரோமாபுரியில் இருந்த மிகப்பெரிய சிந்தனையாளன் சிசரோ, மிகப்பெரிய பேச்சாளன்.
அந்த சிசரோவே வியந்து பார்த்தவன் டெமாஸ்தனிஸ் என்கிற கிரேக்க பேச்சாளன். இவன் ரோம மண்ணில் மிகச்சிறந்தவனாக இருந்தவன், அவன் கிரேக்க மண்ணில் சிறந்தவனாக இருந்தவன். இந்த சிசரோ உலக புகழ் பெற்றவன் முன்காலத்து உலகத்தில். ஆனால் அந்த சிசரோ சொல்கிறான், என்னை போய் நீங்கள் பெரிய பேச்சாளன் என்று சொல்கிறீர்களே, பேச்சாளன் என்றால் யார் தெரியுமா? டெமாஸ்தனிஸ் என்கிறான். டெமாஸ்தனிஸை நீயே பாராட்டுகிறாயே, அப்படி என்ன டெமாஸ்தனிஸின் பெருமை என்று கேட்டபோது அவன் சொன்னான், டெலிவரி டெலிவரி டெலிவரி. மனதில் எல்லாருமே நினைக்கலாம், எல்லாருக்குமே எல்லாமே தெரியலாம், ஆனால் கூடி இருக்கக்கூடிய மக்கள் உணர்கிறார் போல், உள்ளம் தெளிகிறார் போல் அதை சொல்லுகிற முறை இருக்கிறதே, இந்த சொல்லும் முறை, அதில் டெமாஸ்தனிஸுக்கு நிகராக நான் கூட இல்லை என்று சொல்பவன் சிசரோ. சொல்லும் முறையிலே தான் ஒரு பேச்சாளன் இருக்கிறான். படித்து விட்டால் போதாது, அதை சொல்ல தெரிய வேண்டும். எப்படி சொல்வது? டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிசரோ ஒரு வரி சொல்கிறான், நாம் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? Gratitude is the mother of all virtues. என்ன அழகு! Gratitude is the mother of all virtues. ஒரு மனிதனின் எல்லா நற்பண்புகளுக்கும் தாயாக இருப்பது அவனிடம் ஊற்றெடுக்கும் நன்றி உணர்ச்சி ஒன்றுதான். நன்றியற்றால் நாம் நாயை விட கேவலமானவன். நாய்க்கே நன்றி உண்டே. நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும். அந்த நன்றியோடு நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது 6000 மொழிகள் இருக்கின்றன உலகத்தில். 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் உயர்தனி செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறோம். நாம் பெருமிதத்தோடு பேசுகிறோம், எங்கள் தமிழ் உயர் தனி செம்மொழி என்கிறோம். நாம் செம்மொழி மாநாடு நடத்துகிறோம், செம்மொழி பூங்கா வைக்கிறோம். ஆனால் இந்த உயர் தனி செம்மொழி என்பதை யார் எதன் மூலம் சொல்கிறீர்கள்? சங்க இலக்கியத்தை வைத்துக் கொண்டுதானே. சங்க இலக்கியங்களே உங்கள் கண் முன்னால் இல்லாமல் போயிருந்தால் இந்த உலகத்திலேயே சிகரத்தின் சிந்தனையின் சிகரத்திலே நின்று அறிவு வெளிச்சத்தை அகிலத்திற்கே தந்தவர்கள் நாங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி என்றால் இந்த சங்க இலக்கியங்களை தேடி உங்களுக்கு கொடுத்தவர்கள் யார்? யோசியுங்கள். நீங்கள் இப்பொழுது 50 காப்பியங்கள் என்கிறீர்கள். இந்த பிள்ளைதான் தமிழ் தாத்தாவை பற்றி பேசியதுன்னு நினைக்கிறேன். 50 காப்பியங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். 50 காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இல்லையா? சரி, இதில் 5 காப்பியங்களும் முழுமையாக உங்களிடம் இருக்கின்றனவா? கேள்விகளை கேட்டுக்கொண்டே பதிலை தேடுங்கள். நம்மிடம் முழுமையாக இருப்பது 3 தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இல்லையா? இந்த 3 உங்களுக்கு எப்படி கிடைத்தது? தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் இதை தவமாகவே நடத்தி தேடி தேடி கரையானிடம் இருந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்திருக்காவிட்டால் இன்றைக்கு சிலப்பதிகாரமும் இல்லை, மணிமேகலையும் இல்லை, சீவக சிந்தாமணியும் இல்லை. என்றாவது நாம் நன்றி பாராட்டுகிறோமா? ஊவேசாவை நினைந்து பார்த்து ஊவேசா பிறந்த நாளில் அவரை பற்றி யோசிக்கிறோமா ஒரு 10 நிமிடம்? வெறும் ஓலை சுவடிகளில் இருந்தது. கும்பகோணத்தில் இவர் ஆசிரியராக பணியாற்றுகிற பொழுது சேலத்தில் இருந்த ராமசாமி முதலியார் என்பவர் கும்பகோணத்தின் முன்சிப்பாக வந்து பணியாற்றுகிறார். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக தமிழ் தாத்தா என்று பின்னால் அழைக்கப்பட்ட ஊவேசா போகிறார். ஊவேசா போய் தமிழை கற்றுக் கொடுப்பதாக போகிறார். அப்பொழுது அந்த ராமசாமி முதலியார் கேட்கிறார், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னென்ன நூல்கள் எல்லாம் பரிச்சயம் உண்டு என்கிறார். அவர் ஒரு பட்டியலை சொல்கிறார். சீவக சிந்தாமணியை நீங்கள் படித்ததே இல்லையா என்கிறார். நீங்கள் பாரதி காலத்திலேயே அவனுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து பல்வேறு இலக்கியங்கள் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் அவனுக்கு பெரிய அளவுக்கு சங்க இலக்கிய பயிற்சியும் இல்லை. அவன் காலத்தில் கிடைத்த சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் அவன் படித்தான்.
ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும். இவர் சொல்கிறார், சீவக சிந்தாமணி என்ற ஒன்றை படிக்கவில்லை என்றால் நீ என்னையா தமிழறிஞன், எனக்கு நீ தமிழ் சொல்லிக் கொடுக்க வந்து விட்டா என்று. சிவக சிந்தாமணியா, அந்த பெயரையே நான் கேள்விப்பட்டதில்லையே, என்னிடம் ஓலைச்சுவடியாக இருக்கிறது, எடுத்து படித்து பார். நச்சினார்க்கினியர் உரையோடு சிவக சிந்தாமணி அவர் சேலம் ராமசாமி முதலியார் கொடுக்கிறார். அதை படித்து அந்த ஓலைச்சுவடி நீங்கள் அச்சிலேற்றுவது என்பது சாதாரணம் அல்ல. ஒரு எழுத்தும் ஒரு சொல்லும் ஒன்று மிகுந்திருக்கும், அல்லது குறைந்திருக்கும், அல்லது திரிந்திருக்கும், அல்லது பிறழ்ந்திருக்கும், அல்லது சிதைந்திருக்கும். புரிகிறதா? ஒன்று குறைந்திருக்கும், அல்லது நிறைந்திருக்கும், மிகுந்திருக்கும், அல்லது சிதைந்திருக்கும், அல்லது பிறழ்ந்திருக்கும், அல்லது திரிந்திருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சிதைந்த, குறைந்த, பிறந்த, திரிந்த சொற்களை எல்லாம் பார்த்து எடுத்து ஆய்வு நடத்தி படியெடுத்து கொண்டு வந்து புத்தகமாக சேர்ப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. அந்த சிவக சிந்தாமணியில் மனதை கொடுத்து வாழ்வில் மிக முக்கியமான நேரத்தை அதற்கென்றே பயன்படுத்தி கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு முதலில் 500 புத்தகங்களை போட்டு சீவக சிந்தாமணியை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தந்த பெருமகன் ஊவேசா தான். ஊவேசாவை எத்தனை தமிழ் இலக்கிய மன்றங்களில் நாம் நினைந்து பார்க்கிறோம். ஊவேசாவுக்கு முன்பே இந்த பதிப்பு துறையில் முன்னோடியாக இருந்தது சீவை தாமோதரம் பிள்ளை. யாழ்ப்பாணத்திலே இருந்து இங்கே வந்த மனிதன். சீவை தாமோதரம் பிள்ளை மூலமாகத்தான் கலித்தொகையே நமக்கு கிடைத்தது. குறுந்தொகை அழகான இலக்கிய படைப்பா, கலித்தொகை அழகான இலக்கிய படைப்பா என்று ஒரு முறை என்னிடம் ஒரு பேராசிரியர் கேட்டார். தொடக்க நிலையில் நான் சொல்வது எனக்கு ஒரு 20-25 வயது இருக்கும்போது. அப்பொழுது நான் கலித்தொகையை பெரிதாக வாசித்ததில்லை. குறுந்தொகைக்கு ஈடு குறுந்தொகை தான் என்றேன். கலித்தொகையை படித்து விட்டு சொல்லுங்கள் என்றார். படித்து பாருங்கள். தமிழ் எப்படிப்பட்ட மொழி ஐயா, அதை நீங்கள் பயன்படுத்த தவறுகிறீர்களே என்பதுதான் எனக்கு வருத்தம். எனவே அந்த கலித்தொகையை முதலில் பதிப்பித்து கொடுத்ததே சீவை தாமோதரம் பிள்ளை தான். தன் வாழ்க்கையையே அந்த தாமோதரம் பிள்ளை இந்த பதிப்பு துறையில் கரையானில் இருந்து தமிழை காப்பாற்றுவதற்காக எடுத்த முயற்சியில் அவர் சொல்கிறார், நான் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே இந்த நூலை நான் உருவாக்கி கொடுத்தேன். அதனால் எனக்கு நிகழ்ந்தது என்ன தெரியுமா? 3000 ரூபாய் நஷ்டம் என்கிறார். இன்றைக்கு 3000 ரூபாய் நீங்கள் சாதாரணம். ஆனால் சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த பொழுது 3000 ரூபாய் என்பது 3 கோடிக்கு மேலே இருக்கும். அப்படி நட்டப்பட்டு அவர் உருவாக்கி கொடுத்தார். நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன்? ஊவேசா இல்லை என்றால் உங்களுக்கு சீவக சிந்தாமணி இல்லை. ஊவேசா உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்பு சிறப்பதிகாரமா, சிலப்பதிகாரமா, சிழப்பதிகாரமா தெரியாது. சிழப்பதிகாரம் என்றாலும் ஓ அப்படி ஒன்று இருக்கிறதா, சிறப்பதிகாரம் என்றாலும் அப்படியா, அப்படித்தான் நாம் நினைத்திருப்போம். அந்த சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு கரையாண்டமிருந்து காப்பாற்றி இந்த சிலப்பதிகாரத்தை தேடி தேடி பிடிக்கிறார், பல இடங்களில் தேடுகிறார். அப்படி தேடி தேடி பிடிக்கிற பொழுது அடியார்க்கு நல்லாருடைய உரை சில பகுதிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. முழுமையாக அடியார்க்கு நல்லார் உரை இல்லை. அரும்பத உரை இருக்கிறது. அந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு இந்த சிலப்பதிகாரம் முழுமைக்குமாக அவர் உரையை உருவாக்குவதற்கு முயன்று, நீங்கள் சிலப்பதிகாரத்தில் நீங்கள் படித்தால் போதாது. சிலப்பதிகாரத்தில் நீங்கள் அடியார்க்கு நல்லாரை படிக்க வேண்டும், அரும்பது உரைகாரரை படிக்க வேண்டும், நாமு வேங்கடசாமி நாட்டார் உரையை படிக்க வேண்டும். ஏன் பெருமழை புலவர் பூவே சோமசுந்தரனார் எழுதியிருக்கிற இந்த உரை வரை நீங்கள் படிக்க வேண்டும். படிக்க படிக்கத்தான், தோண்ட தோண்ட ஊறுவது தானே. அது போன்றுதான் இந்த சிலப்பதிகாரத்தை அவர் கொண்டு வந்து முழுமையாக அதை பெறுவதற்கு அவர் பெரும் தவம் செய்திருக்கிறார். திருநெல்வேலி முழுவதும் சைவ பிள்ளைமார் வீட்டு பரன்களில் எல்லாம் தேடி தேடி பார்த்திருக்கிறார்.
அப்படி தேடி தேடி எடுத்த பல பிரதிகளை வைத்துக்கொண்டு பாடபேதங்களை எல்லாம் கண்டு அவற்றையெல்லாம் களைந்து அந்த சிலப்பதிகாரத்தை ஒரு செம்பதிப்பாக அவர்தான் கொடுத்தார். நாம் யோசிக்க வேண்டாமா? அதிலும் அவர் சிலப்பதிகாரத்தை கொடுக்கிறார். பிறகு சிவக சிந்தாமணியை கொடுக்கிற பொழுதே யோசிக்கிறார், அது சமண காப்பியம். அதனால் நல்ல சமண அறிஞர்களிடம் போய் உட்கார்ந்து சமணத்தினுடைய உண்மையான தத்துவ ஞானத்தை பெற்று தெளிந்து அதற்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை கொண்டு வருகிறார். மணிமேகலையை கொடுக்கிற பொழுது ரங்கசாமி ஐயங்கார் என்கிற ஒருவர், அவர் பௌத்த மதத்தில் மிக ஆழ்ந்த அறிவை பெற்றவர். அவரிடம் போய் முழுமையாக சொல்லி சொல்லி விளக்கங்களை கேட்டு தெரிந்துதான் மணிமேகலையை அவர் பதிப்பித்தார். அவர் மூலம் உங்களுக்கு சிலப்பதிகாரம் கிடைத்தது, சிவக சிந்தாமணி கிடைத்தது, மணிமேகலை கிடைத்தது. ஆனால் வளையாபதியில் எத்தனை பாடல் உங்களுக்கு கிடைத்தது? 74 பாடல்கள். குண்டலகேசியில் எத்தனை பாடல்கள் கிடைத்தது? வெறும் 19 பாடல்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 50 காப்பியங்கள் என்கிறீர்கள். ஏன் வளையாபதி முழுமையாக கிடைக்கவில்லை? காரணம், அது ஊவேசாவின் கையில் வந்து சேரவில்லை. ஏன் குண்டலகேசி கிடைக்கவில்லை? ஊவேசாவிடம் அது சிக்கவில்லை. ஊவேசாவே என் சரித்திரத்தில் ஒரு இடத்தில் அவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறார், நான் இந்த வளையாபதி நூலை என்னுடைய ஆசானாக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய நூலகத்தில் திருவையாறில் பார்த்திருக்கிறேன். அவர் மறைந்த பிறகு அதை நாம் பதிப்பிக்க வேண்டும் என்ற நினைப்போடு அந்த நூலகம் முழுவதும் தேடினேன், அது கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் முழுமையான சூளாமணி நமக்கு வந்திருக்கும். குண்டலகேசியில் வெறும் 19 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் ஒரு பாடல் தான் புகழ் பெற்றது. அந்த ஒரு பாடலை படிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே ரத்தம் கசிகிறது. இந்த ஒரு பாடலை படிக்கிற பொழுது இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இருக்கும் என்றால் இந்த குண்டலகேசி முழுவதும் கிடைத்திருந்தால், அந்த குண்டலகேசியிலே ஒரு இருக்கின்ற மிக புகழ்பெற்ற பாடல் தான் இது. பாலனாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மேலும் இவ்வியல்பு மின்னே மேல் வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே. என்ன சொல்கிறது இந்த பாடல்? நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்கிறோம். பிறப்பு ஒரு முறை நிகழ்கிறது, இறப்பு ஒரு முறை நிகழ்ந்து முடிகிறது நினைக்கிறோம். அட முட்டாளே, நீ ஒரு நாள் இறக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் இறக்கிறாய். பாளையாம் தன்மை செத்தும், நீ சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாயே, கடைசி வரை குழந்தையாக இருக்க முடிந்ததா? அந்த குழந்தை பருவம் செத்து விட்டது. பாலனாம் தன்மை செத்தும், வளரும் பருவத்தில் நீ கொஞ்சம் இளம் பிள்ளையாக வந்தாயே, அந்த இளமையோட கடைசி வரை இருக்க முடிந்ததா? இல்லை, அதுவும் செத்தது. காளையாம் தன்மை செத்தும், எவ்வளவு வலிமையும் ஆற்றலும் மிக்க காளையாக நீ இந்த மண்ணில் வலம் வந்தாய், அந்த காளையாகவே கடைசி வரை உன்னால் இருக்க முடிந்ததா? காளையாம் தன்மையும் செத்தது. காமுறும் இளமை செத்தும். பாருங்கள் வார்த்தை, காமுறும் இளமை. இளமை என்பது தானே வாழ்வின் வசந்தம். எனவே நாம் விரும்புகிற, நாம் நேசிக்கிற நம் வசந்த பருவமாகி அந்த இளமையும் செத்து விட்டது. இப்படி ஒவ்வொன்றாக செத்து மேல் வரும் மூப்பும் ஆகி வயது முதிர்ந்து விட்டது. நாளும் நாள் சாகின்றோம் என்றால் நமக்கு நாம் அழாததன்னே. இதில் இன்னொருவனுக்காக போய் அழுது கொண்டிருக்கிறாயே, உனக்கு நீ முதலில் அழுது பார்க்க வேண்டாமா என்பது போன்ற எத்தனை பாடல்கள் கரையானுக்கு இரையாக முடிந்து விட்டன. எனவே அவன் போன்ற மனிதர்களை எல்லாம் நாம் நினைந்து பார்க்க வேண்டும். எத்தனை பெரிய மனிதர்கள், ஆறுமுகனாவரிலே இருந்து வரிசையாக என்னால் சொல்ல முடியும். சின்ன பிள்ளைகள் நீங்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டும், எல்லாரையும் தேடி தேடி படிக்க வேண்டும். இந்த தமிழை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த தமிழ் நம்மை வாழ வைக்கிறது இல்லையா? நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழை வாழ வைத்தவர்கள் யார்? அதுதான் முக்கியம். தமிழை வாழ வைப்பது என்று சொல்லி வாழ்பவர்கள் என்பது வேறு. புரிகிறதா? தமிழை நான் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி தமிழால் வாழ்பவர்கள் வேறு, ஆனால் தமிழை வாழ்வித்தவர்கள் வேறு. எவனெல்லாம் தமிழ், நீங்கள் சங்க இலக்கியங்களை படித்தால்
தமிழை வாழ்வித்த எந்த புலவனாவது செழுமையாக இருந்தான் என்று உங்களால் பார்க்க முடிகிறதா? அடுத்த வேளை சோறுக்கு வழி இல்லாமல் தான் போய் அங்கே நிற்கிறான் இல்லையா? நீங்கள் ஒரு இந்த பாருங்க, இந்த நாராய் நாராய் அந்த பாடல் தெரியுமா? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். அந்த உவமையே அழகு. அந்த நாரையுடைய மூக்கு எப்படி இருக்கிறதா? பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன, அந்த கிழங்க பனங்கிழங்க அப்படி பிளந்தா அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதுக்கு பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுகி பேழையில் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. அதுவும் யாரிடம் சொல்ல பாடு பார்த்திருக்கும் பல்லியின் பாடு பார்த்திருக்கும் எம் மனைவி, நனை சுவர் கனை குரல் பல்லி பாடு பார்த்திருக்கும் என் மனையை கண்டு வருவான், ஏதாவது பொருளை கொண்டு வந்து தருவான், அதன் பின்பு நாம் பசியாறலாம் என்று வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருப்பாள் என் மனைவி. இங்கே ஏதும் கிடைக்காத நிலையில் பாம்பு பேழைக்குள்ளே சுருண்டு கிடப்பது போல கையையும் காலையும் பொத்தி நான் கிடக்கிறேன். இந்த இழிந்த நிலையை நீ சென்று என் மனைவியிடம் சொல்லி என்று பேசினானே, அவனை போன்றவர்கள் வளர்த்ததுதான் தமிழ். தமிழை வளர்த்தது ஒரு ஜாதி, தமிழால் வளர்ந்தது இன்னொரு ஜாதி. புரிகிறதா உங்களுக்கு? நான் அரசியல் பேசவில்லை, பொதுவாக சொல்கிறேன். நான் பேசுவதுன்னா தமிழால் வளர்ந்ததுன்னா மகேஷ் தமிழால் வளர்பவர் தான். இப்பொழுது நம்முடைய கபிலா விசாலாட்சி தமிழால் வளர்பவர் தான். இப்போ இங்கேருந்து பேசிட்டு போகிற பொழுது எல்லாம் வந்து பேசுனீங்களா மகிழ்ச்சி போய் வாங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல, கவர் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அந்த தமிழ் மூலம் அவர்களுக்கு வரவு கிடைக்கிறது இல்லை, அந்த வரவு அவர்களுக்கு வாழ்க்கையை தருகிறது இல்லையா? ஆக தமிழால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தமிழால் வாழ்கிற நாம் தமிழை வாழ வைத்தவர்கள் யார் என்று முதலில் தேடி பார்க்க வேண்டாமா? ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது இந்த இவற்றை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்தவர் கதையெல்லாம். எனவே அவற்றையெல்லாம் சொல்லுவது நேரம் போய்கொண்டே இருக்கும். நான் நிறைவாக ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் இப்பொழுது திருக்குறளை ரொம்ப பேர் திருக்குறளை பேசுறதே இல்லை. எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திருக்குறளுக்கு இலக்கிய உலகத்தில் ஆதிக்கம் இருக்கிறது. எந்த மேடையில் போனுங்க குறள் வள்ளுவர் அவரை போல் யார் படைத்தார்கள்? இலக்கிய உலகத்தில் வள்ளுவனுக்கு ஆதிக்கம் இருக்கிறது. உங்கள் இல்லத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? இந்த சமூகத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? நடக்கும் அரசியலில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா? வள்ளுவம் என்றால் என்ன? தமிழன் வாழ்வு என்றால் என்ன? அறம் அறம் அறம். அறம் என்றால் சமயம் என்பதல்ல. அறம் என்பது தமிழர் வாழ்வின் அடித்தளம். இதில் ஒன்றை யோசிக்க வேண்டும். கடுஞ்சினத்த கொல் களிரும் கதழ் பரிய கலிமாவும் நெடுங்கொடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்கொடு மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். என்ன சொல்கிறான்? இந்த அரசனிடம் காலாட்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, யானைப்படை இருக்கிறது, தேர்ப்படை இருக்கிறது. இவை அனைத்தும் சிறப்பு தான். ஆனால் இவற்றை விட சிறப்பு தெரியுமா? மாண்டதாயினும் அறம்தான் முக்கியம். அறநெறிப்படி வாழ்வுதான் முக்கியம். அதனாலே தான் திருக்குறள் என்பது முழுக்க வாழ்வியலை சொல்கிறது என்கிறீர். வாழ்வியல் என்பது வேறு, அறம் என்பது வேறா? அறம் வழிவினால் நீங்கள் வாழ்வது வாழ்வே இல்லை. அறத்தோடு வாழ்வது தானே வாழ்வு இல்லையா? அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இன்பம் என்பது தானே உனக்கு முக்கியம். தொல்காப்பியன் என்ன சொல்றான்?
தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் கால ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமக்கே தலை இருக்கும். தொல்காப்பியத்தை பதிப்பித்த சிவை தாமோதரம் பிள்ளை அவர் சொல்கிறார், தொல்காப்பியம் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார். கேட்க ரொம்ப பெருமையாகத்தான் இருக்கிறது. வெள்ளைவாரனார் அவர் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார், தொல்காப்பியம் 7,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார். பரவாயில்லை, 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பொருள் இலக்கணத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறானே என்று. ஆனால் வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறார், அது கிபி 5ஆம் நூற்றாண்டிலே தான் வந்தது என்கிறார். எந்த ஒன்றையுமே வையாபுரி பிள்ளை கிபி 5ஆம் சிலப்பதிகாரத்தை அவர் கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று தான் சொல்லுவார். எனவே இப்பொழுது பெரிய அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இந்த திருக்குறளுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்தீர்கள்? நான் மிகுந்த வருத்தத்தோடு இது பதிவு செய்கிறேன். நீங்கள் வள்ளுவத்தின்படி வாழ்கிறீர்களா? வள்ளுவனுக்கு சிலை வைத்தால் பெருமையா? வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தால் பெருமையா? வள்ளுவன் புகழ் பாடுவதால் பெருமையா? வள்ளுவத்தின்படி எங்கே வாழ்கிறீர்கள் சொல்லுங்கள். அறம் தழுவித்தானே வாழ்வது வாழ்க்கை. அதனாலேதான் மூதறிஞர் வாசுபா மாணிக்கம் எப்படி அருட்பா வள்ளலார் வழங்கியது திருவருட்பா என்று சொல்லப்படுகிறதோ அப்படித்தான் இது திருக்குறள் என்று சொல்லக்கூடாது, திருவரம் என்று சொல்ல வேண்டும் என்றார். திருவரம். நீங்கள் முதலில் இப்பொழுது பாருங்கள், கடவுள் வாழ்த்து. இந்த வள்ளுவனை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் எப்படியெல்லாம் விளையாடுகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு காவி கட்டுகிறான், இன்னொரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு கருப்பு துணி கட்டுகிறான். நான் சொல்கிறேன், வள்ளுவனுக்கு நீ காவியும் கட்டாதே, கருப்பு துணியும் கட்டாதே. முதலில் வள்ளுவனுடைய கடவுள் வாழ்த்தை நீ படித்தாயா? காவி கட்ட போவதற்கு முன்பு வள்ளுவனுடைய கடவுள் வாழ்த்தை படி. கருப்பு துணிக்கு சொந்தக்காரர்கள் இவர் எங்கள் ஜாதி என்று நீங்கள் சொல்வதற்கு முன்பு கடவுள் வாழ்த்தை படி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வள்ளுவனுக்கு முன்னாலே கடவுள் வாழ்த்தை கிடையாது. காரணம், திருக்குறளுக்கு முன்னாலே இருந்த அனைத்து சங்க இலக்கியங்களும் தனித்தனி பாடல்கள், தனிப்பாடல்களின் தொகுப்பு. இங்கே இவன் தான் கடவுள் வாழ்த்தை முதலில் தொடங்குகிறான், இவன் தான் பாயிரத்தை தருகிறான். கடவுள் வாழ்த்தை என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, அதற்கு பிறகு 10 குறள் இருக்கிறத. மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார்க்கு. மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அடி, அடி திருவடி பாதம். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பாதம். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தாழ் இல்லையா? பிற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் அற ஆழி, அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருவடியை மட்டும் தானே சொல்கிறான். 10 திருக்குறட்பாக்களில் 7 குறட்பாக்களில் அவன் வெறும் அடியைத்தான் சொல்கிறான். அந்த அடி கண்ணனாகவும் இருக்கலாம், அந்த அடி கர்த்தராகவும் இருக்கலாம், அந்த அடி யாராகவும் இருக்கலாம். நீ எந்த கடவுளை தொழுகிறாயோ அந்த கடவுளின் அடியாக அதை வைத்து போற்று. நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். பாரதியை நேசிப்பது என்பது எனக்குண்டானது, அது எனக்கானது. பாரதிதான் என் வாழ்வை வகுத்து கொடுத்தவன். பாரதி சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மதம் என்பது இன்றைக்கு மனிதர்களை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்குள்ள வருத்தம், வெறுப்பு சகல தளங்களிலும் மண்டி கிடக்கிறது. ஒரு தமிழனுக்கும் இன்னொரு தமிழனுக்கும் இடையே பிளவை உருவாக்குவதற்கு ஒன்று மதம் இருக்கிறது. மதம் மனிதனை பிரிக்கிறது, சாதி மனிதனை பிரிக்கிறது, மொழி மனிதனை பிரிக்கிறது, இனம் மனிதனை பிரிக்கிறது. மனிதர்களை பிரிப்பதற்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு இருக்கிற ஒரே சக்தி நாம் பேசுகிற நம்முடைய தமிழ் மட்டும்தான். தமிழால் நாம் இணைகிறோம். எனக்குள்ள வருத்தம், நீங்கள் சொல்கிறீர்கள் சாதியை ஒழிப்பதற்கு புறப்பட்டோம் என்று. முதலில் நான் கேட்கிறேன், பாரதி சொன்னானே தமிழச் சாதி, தமிழச் சாதி. பாரதி பயன்படுத்திய பதங்களை பாருங்கள். எந்த சாதி? வன்னியனை பேச, வன்னியர், நாடார், முக்குலத்தோர் என்று பேசவில்லை பாரதி. தமிழச் சாதி. தமிழர்கள் அனைவருமே ஒரு சாதி, அது தமிழச் சாதி
என்ற நினைப்பே உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன தமிழர்கள் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சமயம் என்பது, நீங்கள் சமயம்தான் சாதி வேற்றுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தது. 900 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு ராமானுஜர் தானே அடி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு மேலக்கோட்டையில் பெருமாள் கோயிலில் வாசல் கதவை திறந்து வைத்து ஆலய பிரவேசம் நிகழ்த்தினார். வைணவனுக்கு குலம் என்பது ஒன்றுமே கிடையாது. வைணவ குலம் அவ்வளவுதான். வைணவத்தில் சாதி கிடையாது. தொண்டர் குலமே தொழும் குலம் என்றுதானே ராமானுஜர் சொன்னார். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் வரிசையாக சொன்னால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். பிரச்சனை என்னவென்றால் நல்ல கருத்துக்களை பேசுவதற்கு நிறைய நேரம் இருப்பது இல்லை. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதுமே உள்ள பிரச்சனை அதுதான். அதனால் நான் சொல்வது, இப்பொழுது நீங்கள் சாதியை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் ஒரு பெரிய விரிவாக ஒரு 2 மணி நேரம் உரையே நிகழ்த்த முடியும். தொல்காப்பியம் தான் தமிழிலே வந்த முதல் நூல், நாம் கையிலே கிடைத்திருக்கிற முதல் நூல். அந்த முதல் நூல் தாமோதரம் பிள்ளை சொல்கிறார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்கிறார். வெள்ளைவாரனார் சொல்கிறார் 7,000 ஆண்டுகள் முன்பு. இருக்கட்டும், அந்த முதல் நூலை நீங்கள் பிரித்து பாருங்கள். சாதி என்ற சொல் அதுக்குள்ளே இருக்கு, தொல்காப்பியத்தில் வருகிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் சாதி என்ற அறுவகை சாதி என்று வருகிறது. அப்படி என்றால் தொல்காப்பியன் காலத்தில் சாதி இருந்ததா என்றால் சத்தியமாக இல்லை. தொல்காப்பியன் சாதி என்று சொல்வது நீர்வாழ் அறுவகை பிரிவுகளை பேசுகிறான். நீரில் வாழக்கூடிய மீன் அறுவகை பிரிவுகளை அவன் சாதி என்ற சொல்லால் சொல்கிறான். மற்றபடி 4 வகுப்பு சொன்னான். அந்தணன், அரசன், வணிகன், வேளாளன் என்று 4 வகை வகுப்பை சொன்னான். அதைத்தான் நாம் வர்ணாசிரம தர்மம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் பேச இங்கே நேரம் இல்லை. ஆனால் 4 வகுப்பை சொன்னான், சாதி இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? சங்ககாலம் தமிழனுடைய பொற்காலம் என்கிறோம். புறநானூற்று படையை புறப்படு என்கிறோம். புறநானூரிலே தான் முதலாக சாதி வருகிறது. புறநானூரிலே தான் ஒரு பாடலில் புலையன் என்கிற வார்த்தை வருகிறது. புறநானூரிலே தான் ஒரு பாடலில் புலையன் இழிசினன் என்ற பதப்பிரயோகம் இருக்கிறது. புலையன் என்று சாதி பார்த்தது புறநானூறு காலத்திலேயே. புலையன் இழிசினன், தாழ்ந்தவன், இழிந்தவன் என்று பேசியது புறநானூறு காலத்திலேயே. ஆனால் இந்த சாதி 2000 ஆண்டுகளுக்கு மேல் தமிழனோடு பின்னி பிணைந்து கிடக்கிறதே. இந்த சாதியின் வேரையே அறுப்பதற்கு புறப்பட்டதுதான் இந்த மண்ணில் உள்ள சமய இலக்கியங்கள் அனைத்துமே என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய புராணத்தை படித்து பாருங்கள். சேக்கிழார் ஐயர் என்ற வார்த்தையை 5 இடங்களில் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துகிற 5 இடங்களிலும் ஐயர் என்று யாரை குறிக்கிறார் தெரியுமா? நீலகண்டை யாழ்ப்பாணரை குறிக்கிறார். கண்ணப்பன் வேடனாக இருந்தவனை குறிக்கிறார். திருநாளை போவார் நந்தனை குறிக்கிறார். பாரதி சொல்லவில்லை, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாடு முழுவதும் இல்லை. நந்தனை போல், நந்தன், நீங்கள் யாரை பட்டியல் இனம் தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்கிறீர்களோ, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை. குணம் நல்லதாயின், குணம் நல்லதாயின் அவர் எந்த குலத்தினரேனும் உயர் இன்பம் அடைதல் எளிது என்கிறார். உன்னுடைய மனம், அதில் இருக்கிற பண்பு, அந்த பண்பு சார்ந்ததுதான் பகுப்பு என்று பேசுகிற தமிழ். நீங்கள் ஆழ்வார்களை படித்தாலும் சரி, நாயன்மார்களை படித்தாலும் சரி, அது நேரம் இல்லை என்றால் விரிவாக நான் சொல்ல முடியும். சமய இலக்கியங்களின் மூலம்தான் சாதியின் வேர் அறுக்கப்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடந்திருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் குலசேகர பெருமாள் நாயனார், அவர் முடிசூட்டு விழா முடிந்தது. முடிசூட்டு விழா முடிந்து யானை மீது அம்பாரி வைத்து அதில் உட்கார்ந்து நகர்வலம் வருகிறார். அவர் நகர்வலம் வருகிற பொழுது எதிரே ஒரு வண்ணார் வருகிறார். வண்ணாருடைய தலையில் இருக்கக்கூடிய உப்பை அவர் மூட்டையாக வைத்துக்கொண்டு வருகிறார். மழை பொழிகிறது. அந்த மழையில் உப்பு நீர் கரைந்து உடல் முழுவதும் அப்படியே வழிகிறது. இதை பார்க்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். யானையை விட்டு கீழே இறங்குகிறார். இறங்கி வந்து அந்த மனிதனை பார்த்து கையெடுத்து தொழுகிறார். இவன் பதறுகிறான். அரசன்
என்னை பார்த்து தொழுவதா? உடனே சொன்னான் பதறி, நான் அடிவண்ணான் என்றான். என்னை போய் தொடலாமா? நான் அடிவண்ணான். உடனே அவன் சொன்னான், நான் அடியேன் சேரன் அடியேன் என்றான். நான் அடியவனுக்கெல்லாம் அடியன்றான். சாதியை பார்க்கல, சமயம். எனவே சமய இலக்கியங்களை புறம் தள்ளாதீர்கள். சமய இலக்கியங்களை படியுங்கள், சங்க இலக்கியங்களை படியுங்கள், நவீன இலக்கியங்களையும் படியுங்கள். படைப்பாளிகள் எதை சிறப்பாக எழுதினாலும் அவர்களை பாராட்டுங்கள். நம்முடைய அற்புதமான, நான் இன்னும் அதை படிக்கவில்லை, நான் படித்துவிட்டு நிச்சயமாக நீர்வழிப்படும் முழுமையான நாவலை படித்து முடித்துவிட்டு தேவி பாரதி அவர்களோடு பேசுவேன். நான் நிறைவாக சொல்கிறேன், நல்லனவற்றை சிந்தியுங்கள், நல்லனவற்றை பேசுங்கள், நல்லவர்களாக வாழுங்கள், ஒரு நாள் நல்லபடியாக போய் சேருங்கள். நன்றி, வணக்கம்.